என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்று திமுக தொண்டர்களுக்கு அந்த கட்சியினுடைய தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். புயல் சின்னமும் பெருமழையும் தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்களை அச்சுறுத்துகிற நிலையில் வடகிழக்கு பருவகால இயற்கையினுடைய தன்மையை உணர்ந்து சென்னை முதல் கன்னியாகுமரி வரை தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். உங்களில் ஒருவனான நான், உங்களால் முதலமைச்சரான நான் எங்கெங்கு முன்னெச்சரிக்கை பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை நேரில் சென்று பார்வையிட்டு உரிய நடவடிக்கைகளை நிறைவேற்றுமாறு அதிகாரிகளை பணித்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சரில் தொடங்கி அத்தனை அமைச்சர்களும் களத்தில் மக்களுக்கு உறுதுணையாக நிற்கிறார்கள் என்றும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி அமைப்புகளில் இருக்கின்ற மக்கள் பிரதிநிதிகள், தோழமை இயக்கத்தினர் என அனைவரும் முழு வீச்சுடன் செயலாற்றி வருகிறார்கள் என்று திமுக தலைவரும் முதலமைச்சரான மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். வெள்ள பாதிப்புகள் ஏற்படாமல் தவிர்ப்பது, பாதிப்புகள் ஏற்படும் இடங்களில் நிவாரண பணிகளை தொடர்ந்து மேற்கொள்வது, நெல் சாகுபடி, கொள்முதல் ஆகியவற்றை தடையின்றி நடைபெறுவது உள்ளிட்ட அனைத்திலும் நம்முடைய திராவிட மாடல் அரசு அக்கறையுடன் செயல்பட்டு வருகிறது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொண்டர்களுக்கு எழுதிய கடிதத்திலே தெரிவித்திருக்கிறார். இயற்கை பேரிடர் சூழல்களில் எதிர்க்கட்சியினரும் களமிறங்கி மக்கள் நல பணிகளை ஆற்றுவதுதான் நல்ல ஜனநாயகத்திற்கான அடையாளம் என்றும் 1952ஆம் ஆண்டு கீழத்தஞ்சை நாகை மாவட்டத்திலே புயல் வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்ட போது பேரறிஞர் அண்ணா அவர்கள் அமைத்த குழுவுக்கு தலைமையேற்ற தலைவர் கலைஞர் அவர்கள் புயல் நிவாரண நிதியை திரட்டியதை குறித்து குறிப்பிட்டிருக்கிறார். கீழத்தஞ்சை மாவட்ட மாணவர்களுக்கும் விவசாயிகளுக்கு உடை, உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களை வழங்கினார் என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலிலேயே போட்டியிடாத காலம் என்றும் அந்த வரலாற்று குறிப்பை குறிப்பிட்டிருக்கிறார். 1978ஆம் ஆண்டு திமுக எதிர்க்கட்சியாக இருந்த போது அதே நாகை, திருவாரூர் பகுதிகளில் ஏற்பட்ட புயல் வெள்ள பாதிப்பின் போதும் தலைவர் கலைஞருடைய கட்டளையை ஏற்று திமுக முன்னாடிகள் நிவாரண பணிகள் நிறைய செய்ததை என்று அந்த குறிப்பையும் சொல்லி நிவாரண பணிகள் மேற்கொண்டதையுமே குறிப்பிட்டிருக்கிறார். 2018ஆம் ஆண்டு கஜா புயலால் டெல்டா மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்ட போது அப்போது ஆட்சியில் இருந்த அதிமுகவினுடைய முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர்கள் ஆகியோர் சாவகாசமாக களத்திற்கு வந்த நிலையிலும் எதிர்க்கட்சியான திமுக தான் புயல் பாதிப்பு ஏற்பட்ட பகுதிகளில் பொழுது விடுவதற்கு முன்பாகவே களமிறங்கி நிவாரண பணிகளை மேற்கொண்டது என்று குறிப்பிட்டிருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் உங்களில் ஒருவனான நானும் டெல்டா மாவட்ட விவசாயிகளையும் பொதுமக்களையும் சந்தித்து அவர்களுக்கு துணை நின்றேன் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இப்போது உள்ள எதிர்க்கட்சி தலைவர் பருவமழை காலத்திலும் அரசியல் களத்தில் ஏதாவது அறுவடை செய்ய முடியுமா என்றுதான் செயல்படுகிறாரே தவிர ஆக்கப்பூர்வமாக மக்களுக்கு உறுதுணையாக உண்மையாக எதையும் செய்யும் எண்ணம் இல்லாமல் இருக்கிறார் என்று எடப்பாடி பழனிசாமியை குற்றம் சாட்டியிருக்கிறார். நெல் மூட்டைகள் கொள்முதல் குறித்து எதிர்க்கட்சி தலைவரும் அவரது கட்சியினரும் சொன்னவையெல்லாம் புழுகு மூட்டைகள் தான் என்பதை திராவிட மாடல் அரசினுடைய தொடர் செயல்பாடுகள் நிரூபித்து விட்டன என்றும் பொய்களையும் அவதூறுகளையும் புறந்தள்ளி நாம் தொடர்ந்து மக்களுக்காக பணியாற்றிக் கொண்டே இருப்போம் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் ஜனநாயகம் வழங்கியிருக்கிற மக்களுடைய அடிப்படை உரிமையான வாக்குரிமையை பாதுகாக்க வேண்டிய பெரும் கடமையும் பொறுமையும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிறது என்றும் SIR எனப்படுகின்ற சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை தமிழ்நாட்டில் அடுத்த வாரத்தில் நடைமுறைப்படுத்த போவதாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்கின்ற பீகார் மாநிலத்தில் ஏறத்தாழ 65 லட்சத்திற்கும் அதிகமான மக்களுடைய வாக்குரிமையை இதே சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தின் மூலம் தேர்தல் ஆணையம் பறித்திருப்பதை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்நாட்டிலும் அதே குறுக்கு வழியை பின்பற்ற மத்திய பாஜக அரசு தனது கைப்பாவையாக தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்த முயல்கிறது என்பதை திமுகவும் இந்தியா கூட்டணி கட்சிகளும் தொடர்ந்து எச்சரித்து வருவதாக குறிப்பிட்டிருக்கிறார். உழைக்கும் மக்கள், பட்டியல் இனத்தவர், சிறுபான்மையினர், பெண்கள் உள்ளிட்டவர்களின் பெயர்களை SIR மூலமாக வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கிவிட்டால் பாஜகவும் அதன் கூட்டாளியான அதிமுகவும் வெற்றி பெற்று விடலாம் என கணக்கு போடுகிறார்கள் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சாடியிருக்கிறார். நேரடியாக தேர்தல் களத்தில் மக்களை சந்திக்கின்ற வலிமை இல்லாதவர் மக்களுடைய வாக்குரிமையை பறித்துவிட்டு வெற்றி பெறலாம் என போடுகின்ற கணக்கு என்பது தமிழ்நாட்டை பொறுத்தவரை தப்பு கணக்காகத்தான் இருக்கும் ஆகும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். SIR முறையை கைவிட வேண்டும் என்பதையும் வாக்காளர் பட்டியலை சீர்படுத்த வேண்டும் என்றால் அதற்குரிய வழிமுறைகளை பின்பற்றி கால அவகாசத்தை வழங்க வேண்டும் என்பதையும் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் நேரடியாக வலியுறுத்தியுள்ளது திமுக என்றும் அதையும் மீறி எடுக்கப்படுகின்ற ஜனநாயக விரோத செயல்பாடுகளை சட்ட ரீதியாக எதிர்கொள்வதுடன் மக்களுடன் இன்று களத்திலும் எதிர்கொள்ளும் வலிமை திமுகவுக்கு உண்டு என்றும் அந்த கட்சியினுடைய தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார்.
ஓரணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பின் வாயிலாக தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதிகளிலும் வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்த இயக்கம்தான் திமுக. 4 ஆண்டு கால திராவிட மாடல் அரசின் சாதனைகளை ஒவ்வொரு வீட்டிலும் எடுத்துச் சொல்லி திமுக அரசின் திட்டங்களால் ஒவ்வொரு குடும்பமும் என்னென்ன பயன்களை பெற்றுள்ளன என்பதை உறுதி செய்து தமிழ்நாட்டுக்கு நிதி தராமல் தொடர்ந்து வஞ்சிக்கின்ற மத்திய பாஜக அரசின் துரோகத்தையும் மீறி மாநில அரசினுடைய திட்டங்களை திறம்பட நிறைவேற்றி தமிழ்நாடு தலைகுனியாது என்பதை நிலைநாட்டி மாநில உரிமைகளுக்காக போராடுகின்ற திமுக அரசு தொடர்ந்திட மக்களுடைய ஆதரவை பெற்று 2.5 கோடிக்கும் அதிகமான உறுப்பினர்களை ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்தில் இணைத்தவர்கள் திமுகவினுடைய ரத்த நாளங்களான உடன்பிறப்புகள் என்றும் அதற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றியை அப்போதும் தெரிவித்தேன் என்றும் இப்போதும் மீண்டும் தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். களத்தில் நமக்கான பணிகள் முடிவடையவில்லை, இன்னும் நிறைய இருக்கிறது என்றும் திமுக தொண்டர்களுக்கு எழுதிய அந்த கடிதத்திலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். என்னென்ன பணிகளை மேற்கொள்ள வேண்டும், அவற்றை எப்படி மேற்கொள்ள வேண்டும், திமுக தலைமை முதல் கடைக்கோடியில் உள்ள தொண்டர் வரை அனைவரையும் ஒருங்கிணைத்து செயல்படுவது எப்படி என்பது உள்ளிட்ட அனைத்தையும் விவாதித்து அவற்றை களத்திலே செயல்படுவதற்காக அக்டோபர் 28ஆம் தேதி அன்று காலையிலே மாமல்லபுரம் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள கான்ஃபூலியன்ஸ் அரங்கில் பயிற்சி கூட்டம் நடத்தப்பட இருப்பதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். என்னுடைய வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற இலக்குடன் கழக உடன்பிறப்புகள் களப்பணியாற்றுவதற்கான இந்த பயிற்சி கூட்டம் முதன்மை உடன்பிறப்பான உங்களில் ஒருவனான என்னுடைய தலைமையில் நடைபெறுகிறது என்றும் திமுக பொதுச் செயலாளர், பொருளாளர், முதன்மை செயலாளர், துணை பொதுச் செயலாளர்கள் ஆகியோர் முன்னிலை வகிக்கின்ற இந்த பயிற்சி கூட்டத்தில் திமுக மாவட்ட செயலாளர்கள், திமுகவினுடைய நாடாளுமன்ற, மாநிலங்களவை மற்றும் மக்களவை உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தொகுதி பார்வையாளர்கள், மாவட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைமை செயற்குழு உறுப்பினர்கள், மாநகர, ஒன்றிய, நகர, பகுதி, பேரூர் கழக செயலாளர்கள் பங்கேற்று பயிற்சி பெற இருக்கிறார்கள் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இந்த பயிற்சி கூட்டத்திற்கு பிறகு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் ஏற்கனவே அமைக்கப்பட்டிருக்கின்ற பாக முகவர்கள், பாக உறுப்பினர்கள் குழு, பாக டிஜிட்டல் ஏஜென்ட், பாக இளைஞர் அணி, பாக மகளிர் அணி, பாகத்திற்கு உட்பட்ட கிளை, வார்டு செயலாளர்கள் உள்ளிட்ட அனைவரும் ஒருங்கிணைந்து என்னுடைய வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்பதை முன்னெடுக்க வேண்டும் என்றும் மாநில நிர்வாகியாக இருந்தாலும் கூட அவரவர் வாக்குச்சாவடியில் வெற்றி பெற வேண்டும் என்பதே இலக்காக இருக்க வேண்டும் என்றும் திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மக்களுடைய வாக்குரிமையை பறிக்கும் SIR செயல்பாட்டில் கண்காணிப்பாக இருந்து திமுகவினர் கடமையாற்ற வேண்டும் என்றும் எதிர்க்கட்சியான அதிமுக தன்னுடைய சொந்த கட்சியினுடைய உரிமைகளையே பாஜகவிடம் அடகு வைத்துவிட்ட நிலையில் மக்களுடைய உரிமைகளை பற்றி கவலைப்படாதற்கு நேரம் இருக்காது என்றும் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் மக்களுடைய உரிமைகளை காக்க வேண்டியவர்கள் திமுகவினரும் தோழமை கட்சியினரும் தான் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். என்னுடைய வாக்குச்சாவடியில் திமுக கூட்டணியை வெற்றி பெற செய்வேன் என ஒவ்வொரு உடன்பிறப்பும் உறுதியேற்று களப்பணியாற்றினால் எல்லா வாக்குச்சாவடிகளிலும் முன்னிலை பெற்று 2026 7வது முறையாக திமுக ஆட்சி அமைவது உறுதியாகிவிடும் என்றும் மக்கள் நலனையும் மாநில உரிமைகளையும் காக்கின்ற திமுகவினுடைய ஆட்சியில் தமிழ்நாடு தலைகுனியாது என்றும் தலைகுனிய விடமாட்டார்கள் திமுக உடன்பிறப்புகள் என்றும் அந்த நம்பிக்கையுடனும் உறுதியுடனும் தான் மாமல்லபுரத்தில் நடைபெறும் பயிற்சி கூட்டத்தில் உங்களை சந்திக்க வருகிறேன் என்றும் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார்.